வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானி. அங்கே வந்து வெள்ளி திருப்பூர்ன்ற ஒரு ஏரியா. அங்கே வந்து வாழை மரம் வந்து 75 நாள் பக்கம் நியர்பை ஆகுது. ஊடு பேரை வந்து கடலை போட்டிருக்காங்க. வேர்க்கடலை நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடலை போட்டிருக்கு. எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன புளி பிரச்சனை இருக்குது. அது இப்போ பூ எடுத்துகிட்ருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாழை மெயின் பயிர். ஒரு 75 டேஸ் பக்கம் ஆகுது. இது வந்து சுச்சுவேஷன் வந்து ரெயின் வாஷ் போட்டிருக்காங்க, பார்த்தா தெரியுதுங்களா? ரெயின் வாஷ் நம்ம ஒரு கை ஃபுல்லாக இருக்குது, மடக்கலாம் அந்த சைஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்குது இந்த ரெயின் வாஷ் முறை. தண்ணி ஏகமாக பாயுது. எந்த பயிர் போடாலும் பெட்டராக இருக்கும். செவ்வாழைக்கெலாம் நல்லாயிருக்கு. இப்போ வாழைக்கே நல்லாயிருக்கு பொதுவாகவே. இது வந்து நமக்கு நேந்திரம் இந்த பிராண்டில் போட்டிருக்காங்க. கிசான் நம்ம போட்டிருக்குது. ரெயின் வாஷ் போடும்போது ஒரு பெட்டராக இருக்கும். அது போக நமக்கு வாழைக்கே வந்து ஸ்டெம் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கோம். எதுக்காக அடித்தண்ணி ஊக்கம் வர்றதுக்காகவும், இனி வர்றது குருத்து வந்து நல்லா தெளிவாக வர்றதுக்காகவும். காய் வரும்போது பென்சில் காய் மாதிரி மாறி போயிடும் நேந்திரம் பொறுத்த வரைக்கும். பொதுவாகவே நல்லபடியாக வெயிட் வரும். சப்போஸ் அது அதே சமயத்தில் பென்சில் காய் மாதிரி ஆகி போயிடும், சிறுத்து போயிடும். அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே இப்போ வந்து ஆர்கானிக்கில் ஸ்டெம் இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. இந்த வரைக்கும் கூட போடலாங்க. குருத்து வந்து அடுத்த குருத்து வந்து தெளிவாக வரும். டவுட்ஸ் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம்.